கருடா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அது பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சென்னையில் 2003ஆம் ஆண்டு விமான சாகச நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கப்புறம் 21 ஆண்டுகள் கழித்து நேற்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படை நடத்திய சாகச நிகழ்ச்சிகள் மிக பிரம்மாண்டமாக நடந்தது. 1971ஆம் ஆண்டு பங்களாதேஷ் போரில் பயன்படுத்தப்பட்ட டக்கோட்டா மற்றும் ஹார்வர்ட் விமானங்களும் அதிநவீன ரஃபேல் விமானங்களும் போர் ஹெலிகாப்டர்கள் பிரசாந்த் போன்றவைகளும் இதில் பயன்படுத்தப்பட்டன. 72 விமானங்கள் இதில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழா சென்னை மெரினா கடற்கரையில் நடக்கப் போகிறது என்பதை அறிந்தவுடன் மக்கள் அலை அலையாக வந்து கொண்டே இருந்தார்கள். சுமார் 10 லட்சம் பேர் கூடுவார்கள் என்று எதிர்பார்த்த இடத்தில் அந்த எதிர்பார்ப்புக்கும் மேலாக மக்கள் கூடியதால் மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. தமிழ்நாடு அரசு இந்த நிகழ்ச்சிக்காக சுமார் 6500 போலீசாரையும் 1500 ஊர்காவல் படையினரையும் பயன்படுத்தியதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த ஏர் ஷோவில் விமானப்படையின் ஆகாஷ் கங்கா அணி, சூரிய கிரண் அணி, சாரங் ஹெலிகாப்டர்கள் சகோய் 30 MKI, மீரஜ் 2000, மிக் 29 மற்றும் உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் போன்றவை கலந்து கொண்டன. அழகழகாய் அணிவகுத்து வந்து சாகசங்கள் காட்டிய விமானங்களை கொளுத்தும் வெயிலிலும் மக்கள் ரசித்து நின்றார்கள். வானிலை அறிக்கையின்படி சுமார் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றைய தினம் 43 டிகிரி செல்சியஸாக வெப்பம் இருந்திருக்கக்கூடும் என்று நோக்கர்கள் கூறுகிறார்கள். வானில் நடந்து கொண்டிருந்த வர்ணஜாலங்களை பார்த்து ரசித்து கொண்டிருந்த மக்கள் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மயங்கிக் கொண்டிருந்தார்கள். விதம் விதமாய் விமானங்கள் வான்வெளியில் கோலம் போட்டன. தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவரது துணைவியார் துர்கா ஸ்டாலின் அவர்களும் கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் இந்த வான்வெளி சாகசங்களை கண்டு ரசித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சென்னை மேயர் திருமதி பிரியா அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் பிரபலங்கள் கலந்து கொண்டார்கள். நண்பகலில் இந்த விண்வெளி சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை உணர்ந்த பார்வையாளர்களில் பலர் குடைகளோடு வருகை தந்திருந்தார்கள். மெரினா கடற்கரை முழுவதும் குடைகளாகவே தென்பட்டன. இந்திய தேசிய கொடியின் 3 வண்ணங்களை பயன்படுத்தி விமானங்கள் விண்வெளியில் வரைந்த அழகழகான கோலங்கள் காண்பவர் மனதை மயங்க வைத்தன. இந்த வர்ணஜால நிகழ்ச்சியில் கப்பற்படையும்
கலந்து கொண்டது. 15 லட்சம் பார்வையாளர்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தார்கள் என்பதை லிம்கா சாதனை புத்தகம் பதிவு செய்து கொண்டது. தமிழ் தழைக்கட்டும், பாரதம் வெல்லட்டும்.